ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் டெஸ்ட் பேட்ச் உடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இது, சரிங்களா? ஸோ நம்ம தமிழுக்கு தனியாக, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக, ப்ளஸ் மேக்ஸுக்கு தனியாக வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ சைட் பை சைடு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோவும் வந்து வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, பிகினர்ஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்க்கு, நெக்ஸ்ட்டு ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ப்ளஸ் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 23, சரிங்களா, 23 டெஸ்டர்ஸ் இருக்கும். இந்த டெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளுடைய தமிழ் சிலபஸில் ப்ளஸ் நம்மளுடைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு, சரிங்களா, ப்ளஸ் திருக்குறள் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு, நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் எல்லாமே வந்து கவர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுடைய ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இஷ்யூ பண்ணிவிடுவோம். ஸோ ரிவிஷனும் வந்து நடக்கும். ப்ளஸ் வந்து நம்ம செல்ஃபாக படிக்கும் போது வந்து எப்படி படிக்கணுன்ற ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு என்ன புக்ஸ்லாம் இதில் கவர் பண்ண போகிறோன்னா 6 to 12 சமச்சீர் புக்கு, நியூ அண்ட் ஓல்ட் புக்கு, நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் தமிழ் 11th and 12th, ஆட்சி சொல் அகராதியும் நம்ம டெஸ்ட்டில் கவர் பண்ணிவிடுவோம். தமிழ் அகர முதலையும் கவர் பண்ணிவிடுவோம். தேவிரா புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா புக் பாக்ஸ் கொஷின்ஸு, புக் பேக் கொஷின்ஸு, இலக்கணம், திருக்குறள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து கவர் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 23 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட்டுனா 21st வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஃபோராகவே வந்து நோட்ஸ் நான் இஷ்யூ பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஆட்சி சொல் அகராதி புக்கு, தமிழ் அகர முதலி புக்கு, தேவிரா புக்கு, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இன்ட்ரடியூஸ் பண்ண தமிழை பிறன்று எழுதுவோம். ஸோ எல்லா புக்குமே வந்து உங்களுக்கு வந்து கையில் இருக்குது இப்போ, சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டோம், அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, ஸோ இதனுடைய நோட்ஸ் ஆல்ரெடி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, ஸோ இது எல்லாமே வந்து ஆகிடும் நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை திருக்குறளில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஒழுக்கமுடைமை திருக்குறளில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்சி சொல் அகராதி வந்து 1 to 75 பேஜஸ், ஃபஸ்ட்டு 75 பேஜஸ் படிக்க போகிறீங்க. தமிழ் அகர முதலியும் ஃபஸ்ட்டு 50 பேஜஸ் வந்து படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6th நியூ புக் வந்து படிக்க போகிறீங்க ஃபுல்லாகவே. 6th நியூ புக் வந்து 3 டேர்மே படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை உடைய குறில்நெறில் வேறுபாடுகள் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 3 monthsலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா 3 monthsலேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம 3 monthஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து ஆனுவல் பிளானர் வரும். ஸோ ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து படிச்சுட்டு ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஆனுவல் பிளானர் பார்த்ததுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் டெஸ்ட்டும் ரைட் பண்ண போகிறோம், சரிங்களா? டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21st வந்து இருக்கும், சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வரும். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோ வரும். நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டெஸ்ட்டுடைய சிலபஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கணும் இந்த டைம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒரு 75 பேஜஸ் வந்து இருக்கும். ஆட்சி சொல் அகராதி, தமிழ் அகர முதலியும் 50 பேஜஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்லைனர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பார்த்தாலே போதுமாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லகர வேறுபாடு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
எங்கே படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்துதல். அதுக்கப்புறமா சேம் ஆட்சி சொல்லகராதியில் வந்து 75 பேஜஸ் இருக்கும். தமிழ் அகரமுதியில் 50 பேஜஸ் இருக்கும். 7th நியூ புக் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹெவியாக இருந்தால் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இதில் 2 டேர்ம் வந்து ஃபஸ்ட்டில் படிப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டேர்மு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் படிக்கணும். அதுக்கப்புறமா 4th வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து படிப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓல்ட் சிலபஸ்மே வந்து கவர் ஆகிடும். ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸும் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் புக்குடைய புக் பிடிஎஃப்பும் வந்து நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? புக் இல்லாதவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இலக்கணம் ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நியூ புக் தனியாகவும் ஓல்ட் புக் தனியாகவும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுடைய ஒவ்வொரு அதிகாரம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கிளியராக குறளோடு படிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th திருக்குறள் புறங்குறாமை. நெக்ஸ்ட் வந்து ஆட்சி சொல்லகராதி எல்லாமே 75 ஃபஸ்ட்டு 75 நெக்ஸ்ட்டு 75 அப்படி தான் பேஜஸ் போகும். சரிங்களா? ஸோ அப்புறம் 9th புக்கு 10th புக்கு. சரிங்களா? அப்புறம் 12th டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10th புக் வரும். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு பிஃபோர் வந்து உங்களுக்கு எந்த லெசன்லேருந்து எந்த லெசன் படிக்கணும் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 20 டெஸ்ட்லேயும் வந்து நம்ம சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ படிக்க வந்து டைம் நிறைய எடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ 20 டெஸ்ட்லேயும் வந்து நமக்கு ரிவிஷன் தேவிரா புக் கொண்டு நாம் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ February 13 வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் டெஸ்ட்டு எப்படி எழுத போகிறீங்கன்னா டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் வந்து வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் டெஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுடைய நோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் வந்து டெஸ்டர்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து ஃப்ரீயாக இப்போ எழுதிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் பேட்சை பற்றியோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் பேட்சுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.